உங்களுக்கு காசு வரக்கூடிய நட்சத்திரம், நம்மளுக்கு யார் பணம் தருவா, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நம்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பணம் வரக்கூடிய நட்சத்திரம். இப்போ யாராவது ஒருத்தர் நட்சத்திரம் சொல்லுங்க. அனுச நட்சத்திரம். இந்த அனுச என்னங்கய்யா? சரி, அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு பணம் தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் பரணி. இந்த பரணி நட்சத்திரம் இதோட லோகோ என்ன? அடுப்பு. அப்போ அந்த காலத்துல இந்த கையில அக்குப்புள்ளி குத்தி வைப்பாங்க, 3 அடுப்பு கல்லு மாதிரி, பார்த்துருக்கீங்களா? அடுப்பு 3 அடுப்பு நீங்க குத்திடுறீங்க. அசுபதி நட்சத்திரத்துக்கு பரணி அடுப்பு. இந்த பரணி நட்சத்திரங்கிறது ரகசியம். அப்ப இந்த அடுப்புங்கிற நட்சத்திரத்துக்கு 3 அக்குப்புள்ளி குத்திருந்தா அசுபதி நட்சத்திரக்காருக்கு பணம் வருங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. கரெக்டுங்களா? சரி, இதுல ஒரு சூட்சம் என்னன்னா, 2வது நட்சத்திரம் பணம் வருங்கிறத இது அந்த காலத்துல முன்னோர்கள் எப்படி எடுத்தாங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு அசுபதி நட்சத்திரத்திலிருந்து 27 நட்சத்திரத்துக்கு தாராபலன் சொன்னாங்க. உங்க ஜாதகத்துல நிலையான நட்சத்திரம் யாராருக்கு தெரியுமா? உங்களுக்கு நிலையான நட்சத்திரம் யாராருக்கு தெரியுமா? அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தா நீங்க நிலையா இருப்பீங்க. ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க நிலைச்சு நிற்பாங்க. அது நிலையான நட்சத்திரம் யாராருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. 24வது நட்சத்திரம் நிலையான நட்சத்திரம். கரெக்டுங்களா? தாராபலன்ல. அப்போ நீங்க உதாரணமா அசுவதி நட்சத்திரத்துக்கே வச்சுக்கோங்க. அசுவதி நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் என்னவா இருக்கும்? அசுபனி, பரணி, கிருத்திய, ரோகிணி, மிருகசீரிஷ, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்த, சித்திர, சுவாதி, விசாக, அனுச, கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்ட, சதயம். கரெக்டுங்களா? சதயம் தானுங்கம்மா. சதயம் ஒரு நாள், சதயம் ஒரு நாள் உதயமாகுமா. அப்போ சதய நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரக்காருக்கு 24வது நட்சத்திரம். இந்த 24வது நட்சத்திரத்தை எதுக்கு நம்ம எடுக்கிறோம்னா, நம்ம ஏதாவது ஒரு ஆபீஸ் பண்ண போறோம் அப்படின்னா உங்க ஜென்ம நட்சத்திரத்தை பண்ணக்கூடாது. உங்களுக்கு சதய நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரக்காருக்கு என்னைக்கு சதய நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து நீங்க ஆபீஸ் போட்டீங்கன்னா 25 வருஷம் அந்த ஆபீஸை விட்டு காலி பண்ணாம நிலையாங்க இருந்து சம்பாதிப்பீங்க. அதுக்குத்தான் இந்த நட்சத்திரம் உதவு. எப்படி இப்ப உங்களுக்கு புரியுதா? நிலையான நட்சத்திரம் எதுக்கெல்லாம் உதவுன்னு கேளுங்க. சரி, அப்போ ஆபீஸ் போட்டா நிலையான நட்சத்திரம் இது உதவுன்னு சொல்றாங்களே, அப்ப 24வது நட்சத்திரத்தை அவங்கவுங்க நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அப்ப 24வது நட்சத்திரத்துக்காருக்கு 24வது நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு யாராவது ஒருத்தர் அசுபதி நட்சத்திரக்காருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா டைவர்ஸ் ஆயிருதுன்னு நிறைய நாள் சொல்றீங்களே, அவங்க நிலைச்சு நின்று 1000 காலத்து பயிர் உருவாகணும்னா, அந்த பொண்ணுக்கு மாங்கல்யம் நிலைச்சு நிற்கணும்னா, பொண்ணோட நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரத்தன்னைக்கு முகூர்த்த நாள் கிடைச்சு அந்த மாதம் வரும்போது நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா 100 வருஷத்துக்கு அவங்களுக்கு டைவர்ஸே வராது. எப்படி? இந்த ரகசியத்தெல்லாம் நீங்க எங்க போய் தேடுவீங்க? அப்போ ஒருத்தருடைய நீங்க யாராவது ஒரு பிராண்டான தொழில் பண்றாங்களான்னு பாருங்க. நான் 5 வருஷமா 20 வருஷமா நான் ஒரே இடத்துல தாங்க நான் தொழில் பண்றேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் ஜாதகத்தை வாங்குங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா 20 வருஷமா ஒரே இடத்துல தொழில் பண்றாருன்னா கண்டிப்பா அந்த வாடகைக்கே அவர் குடியிருந்தாலும் கூட ஒன்றும் அவரோட ஜாதகத்துக்கு 24வது நட்சத்திரமா இருந்திருக்கும் அவர் ஆபீஸ் ஓபன் பண்ண போது. அப்படி இல்லைன்னா அந்த ஓனர் வீடு கொடுத்தவர் 24வது நட்சத்திரமா இருந்திருப்பாரு. இவருக்கு அவர் நிலையா இருக்கிறனால இவர் அங்க நிலையா இருக்காரு. எப்படி? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிலையான நட்சத்திரம் 24வது நட்சத்திரம். இப்ப என்னுடைய நட்சத்திரம் நான் பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன்.
பூர நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அப்போ நான் ஒரு காரியத்தை பண்ணுறேன்னா நான் எப்போ பண்ணணும்? பூர நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்னா அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் நான் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது நிலையாக இருக்குங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. நான் எப்பெல்லாம் ஒரு காரியத்தை செய்யணும்னா புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார். ராமேஸ்வரத்தில் போய் கடலை குளிச்சுட்டு 22 கண தீர்த்தம் ஊற்றிட்டு ராமருக்கு வந்து ராமேஸ்வரத்தில் சிவனுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு வந்து புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அது அசுர வளர்ச்சிக்கு கொண்டு போய்விடும். இந்த ரகசியம் நம்ம தெரிஞ்சதுனால உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இப்ப நம்ம ஆபீஸ்க்கு நீங்க வந்தீங்க பூர்ணிமா, ராமர், சீதாதேவி, அனுமார், ஆஞ்சநேயர், சிவலிங்கம் முடிச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு படத்தை ஆபீஸ்க்குள்ள ஒட்டி வச்சிருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை 20 அடிக்கு 10க்கு 20 அடி நீளத்துக்கு ஒரு பெரிய ராமேஸ்வரமே அதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்போ அந்த எதுக்காக அதை வச்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த ஆபீஸ் நம்மளுக்கு வாடகை கொடுத்துருக்கிறவங்க ராமரை கொண்டு வந்து நம்ம தொழில் செய்கிற இடத்துல ஒட்டி வச்சிட்டோம்னா அந்த ஆபீஸ் நமக்கு நிலையா இருந்து நமக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்கிறதுக்காகத்தான் ராமநாத சுவாமியே நம்ம தொழில் செய்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். எப்படி? மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? லட்சுமி, சரஸ்வதி, விநாயகர், முருகப்பெருமான் இப்படித்தானே எல்லாம் ஒட்டுவாங்க. இவர் ஏன் வந்து ராமர் வந்து சிவலிங்கம் பிடிச்சி வச்ச மாதிரி ஒட்டிக்கிறான்னு நினைப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால், ராவணனை கொன்னதுக்கப்புறம் பிரம்மகத்தி தோஷம் எல்லாம் கழித்து முடிச்சுட்டு ஒரு சிவலிங்கத்தை வந்து மண் கொளிச்சு விளையாடும் போது சிவனுக்கு உயிர் வந்த படத்தை வாங்கி மாட்டி வச்சா அந்த ராமர் புனர்பூச நட்சத்திரம் அவர் எல்லாம் இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவதற்காக புனர்பூசத்தில் பிறந்ததுனால அந்த நட்சத்திரத்தை நம்ம ஒட்டி வச்சிருக்கோம். அப்போ அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரத்தை கெட்டியா பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு காலத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி. அப்போ நீங்க 27 நட்சத்திரத்துக்கும் தாராபலன சிறப்பாக தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குணங்கள் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? இப்போ ஒண்ணு வேண்டாங்க, பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் யாராவது தெரியுமா? உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். வணக்கங்கம்மா. ஈரோடு சுமதிங்க ஐயா. ஐயா நாங்க காசி பேட்டி பதங்க ஐயா வந்துட்டு இருக்கோம். அயோத்தி ராமர் கோயில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா. விட்டு டவர் கிடைக்குது. ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களாங்க ஐயா? ரெக்கார்ட் வேற போடணுமா? ஆமா, ரெக்கார்ட் போடுறீங்க. இந்த ரெக்கார்டிங் போடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய சட்டமே. ஏன்னு கேட்டா எல்லாருமே இந்த எந்திரத்தை நம்புறாங்க, நம்ம சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதாங்கம்மா, இனிமேல் அந்த ரெக்கார்டிங் இல்லாத ஒரு கிளாஸ் நடத்தலான் இருக்கேன். அப்ப என்ன ஆகுன்னா படிக்கிறதுக்காக ஆர்வமா வருவாங்கல்ல. அதான் இப்பதான் ரெக்கார்டிங்கே போடுறாங்க. ரைட்டுங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ரெக்கார்டிங் இப்பதான் போட்டிருக்கேன். ரெக்கார்டிங் பாதி படம் போடும்போது பாதி சீன் போயிருச்சு, மீதி இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்து நம்ம ராமரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க ஈரோடு சுமதியுமா ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அலைவரிசை கரெக்டா வேலை செய்தா? நிமித்த சகலம் எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? அப்ப நம்ம ராமரை பத்தி உண்மையாலுமே நிலையான நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது ஏன் அவங்க வந்து மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வந்துட்டு சொல்லிருக்கலாம்ல. சம்பந்தமே இல்லாம ஐயா லேட் ஆயிடுச்சுங்க ஐயா, நாங்க ராமர் கோயில் போயிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. நம்ம ராமரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு தெரியாது. ஆனா உள்ள வரும்போது என்ன பண்றாங்க, நம்ம வந்து ராமேஸ்வரத்தை பத்தி பேசுறோம், அவங்க ராமர் கோயிலுக்கு வர்றாங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துலதான் சோச்சி என்ன சொல்றதுன்னா, இந்த நேரத்தில் அவங்க இதை சொல்லும் போது அலைவரிசை ஒரே மாதிரிதான் வேலை செய்யுது. தமிழ்நாடு முழுவதும் ஒரே விஷயத்த பேசுவாங்க. என்னங்க? கரெக்ட்.
அப்போ இந்த ஜாதகத்துல அப்ப ராமருடைய படத்தை நீங்க வைக்கிற மாதிரி அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் அப்படி. இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறது 15வது நட்சத்திரம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பூர நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம் எது வரும்னு கேட்டீங்கன்னா, பூரத்துக்கு பூர 10, பூரத்துக்கு பூராடம் 10, அதுலேருந்து ஒரு 5 பூரட்டாதி நட்சத்திரம் வரும். அப்போ 15வது நட்சத்திரம் வந்து எனக்கு பூரட்டாதி நட்சத்திரமா வருது. இது எந்த நட்சத்திரங்க? பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். அப்போ எனக்கு யார் வந்து பூரட்டாதி நட்சத்திரக்கார் வந்து என்னோட சேர்றாங்களோ அவங்களுக்கு எனக்கும் போன ஜென்மத்துல பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தா மட்டும்தான் இந்த ஜென்மத்துல எங்கூட வந்து அவங்க சேர்ந்து டிராவல் பண்ண முடியும். அப்ப இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அழியாத சொத்து. என்னைக்குமே அவங்க வந்து நமக்கு என்ன துரோகம் பண்ணணும்னு நினைச்சாலும் கடைசியில மனசாட்சி ஏத்துக்காம அந்த விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் தீர்க்கறதுக்காகத்தான் இவங்க சேருவாங்க. அதுதான் 15வது நட்சத்திரம். இப்போ ஒரு உதாரணம், பூர நட்சத்திரக்காருக்கு 15வது நட்சத்திரம் பூரட்டாதியா இருந்தா இந்த பூரட்டாதி நட்சத்திரமே திருமண வாழ்க்கையில வந்து சேர்ந்துருச்சுன்னா அப்ப உண்மையாலுமே போன ஜென்மத்தினுடைய மனைவித்தான திருமணம் பண்ணிக்கிறீங்க. இங்க மட்டும்தான் பூர்வ ஜென்ம பந்தத்தை நீங்க எடுக்க முடியும். அப்ப 15வது நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இப்ப நீங்க கணக்கு போட்டுங்க, நீங்களே விரல விடுங்க. உங்க நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம் எடுங்க. எப்பவுமே ஜென்மம் 1ன்னு எடுங்க. ஜென்மம் 1ன்னு எடுங்க. ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு எடுங்க. ஜென்மம் வந்து 1. ஹலோ ஐயா, ஐயா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேங்க ஐயா. இந்த போன் தான் எடுத்துட்டு இருக்கிறேங்க ஐயா. நான் நாளைக்கு பேசுறேங்க ஐயா உங்ககிட்ட. அதனால அப்ப பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம், இந்த பந்த சிறப்புங்கிறது இதுதான். அப்ப இதுல இருந்து நீங்க நல்லா யோசிங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல எந்த தெய்வம் பிறந்தது? குபேரன் பிறந்தார். குபேரனோட வீடு வந்து இப்ப எந்த வீடுன்னு சொல்லுங்க. இப்ப குபேரனோட வீடு எதுங்கன்னு சொல்லுங்க. குபேரன் வீடு தெரியல. குபேர வீட்டுல என்னங்கம்மா இருக்கும்? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா குபேர வீட்டுல பணம் தானே இருக்கும். இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? அப்ப குபேரன் வீட்டுல பணம் தான் இருக்கும். அப்ப இந்த பணம் இருக்கக்கூடிய வீடு எதுன்னு கேட்டா, நம்ம ஊர்ல பேங்க் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் குபேர வீடு என்று பொருள். அப்போ பூர நட்சத்திரக்காரு குபேர வீட்டுக்கு பேங்குக்கு போய் சும்மா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அந்த பேங்க்ல போய் ஒரு 1000 ரூபாய் செல்லான் எடுத்து உங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் கட்டி விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு. பூர்வ ஜென்மத்துல எந்த பணத்தை நீங்க தொலைச்சிங்களோ அதெல்லாம் 2 மடங்கா குபேர வீட்டுல இருந்து நம்மளுக்கு வந்துடும். எப்படி? ஆமா, 15வது நட்சத்திரத்தன்னைக்கு குபேரனுடைய நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குபேர நட்சத்திரம் 15. அதாவது இங்க பாருங்க, எனக்கு பூரட்டாதி நட்சத்திரமா இருக்கிறதுனால குபேரன் வந்தது. உங்களுக்கு குபேரன் வராதல்ல. யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, சதய நட்சத்திரக்காருக்கு தான் 2வது நட்சத்திரம் பூரட்டாதியே வரும். அப்ப சதய நட்சத்திரக்காரர் டெய்லி பேங்க் போயிட்டு வர சொன்னீங்கன்னா குபேர வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி பணம் வருமல்லங்கன்னு. ஆமா, அது அப்படி எடுக்க கூடாதுல்ல. உங்களுக்கு 15வது நட்சத்திரம் தானே உங்களுக்கு 15 எது வருது? புனர்பூசமா? ஆமா. அப்ப உங்களுக்கு பூரட்டாதிக்கு புனர்பூசம் 15 இருந்தா அப்ப அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். ஐயா, இப்ப நம்ம வந்து உத்திரட்டாதியா இருந்ததுனாக்கா ஹஸ்த நட்சத்திரம் 15வது நட்சத்திரமா வருவாங்க. ஆமா, ஹஸ்த நட்சத்திரம்னா உடுக்க, அஸ்தம்னா உடுக்க. அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு உடுக்கை ஒன்று வாங்கி அம்பாளை கொண்டு போய் வேல்ல கட்டி விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா ஆதிபராசக்தி உங்க வீட்டுல குடியிருக்கும். அதானே?
அப்ப எல்லா நட்சத்திரம் 24 முதல் திருவோண நட்சத்திரம் வரும். ஏங்கய்யா? யாருக்கு? உத்திரட்டாதிக்கு. உத்திரட்டாதிக்கு 24 வருதுங்களா? உத்திரட்டாதிக்கு என்ன நட்சத்திரம் வருதுங்க? திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் வருது இல்லைங்களா? திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க. இப்ப தெரியுதுங்களா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும்னு? ஆனா கேள்வி கேட்கணும்ல. புரிஞ்சதுங்களா? என்னங்க? விசாக நட்சத்திரத்துக்கு 27 என்ன சொல்ல வரீங்க? 24. விசாகத்துக்கு திருச்செந்தூர் முருகன் தானம்மா? விசாக நட்சத்திரம் வந்து திருச்செந்தூர் முருகன் அல்லவா? விசாகத்துல யார் பிறந்தாங்க? அப்ப திருச்செந்தூர் முருகன் தானே பிறந்தாரு. அப்ப கரெக்ட் தானேங்கம்மா? அப்போ கேட்ட நட்சத்திரத்துக்கு 24 இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் 24 கெட்டியா புடிங்க. உங்களுக்கு நிலையான நட்சத்திரம் யாராவது கிடைக்கணும்ல. இத்தனை காலமா உங்களுக்கு இது யோசிக்காம இருந்துக்கிறீங்கல்ல அம்மா. அந்த நிலையான நட்சத்திரம் என்னன்னு கேளுங்க. நீங்க யாராவதுக்கு வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா 24வது நட்சத்திரத்தன்னைக்கு திருநூறு 1 கிலோ வாங்கிட்டு போய் கையில நல்லா ஒரு ஓம்ங்கிற மாதிரி ஒரு 108 தடவை இப்படி சுத்துன்னு சுத்தி உங்க உடம்புல இருந்து வரக்கூடிய சக்தி எல்லாம் அந்த ஜீவகாந்தம் எல்லாம் திருநூறுல போட்டு நல்லா ஒரு உங்களுடைய ஓம் நமச்சிவாயா, ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் நமச்சிவாயா இப்படி எல்லாம் சொல்லி அந்த 1 கிலோ திருநூறுல நல்லா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு நல்ல 24வது நட்சத்திரம் தன்னைக்கு அதுக்கு ஒரு தேங்காவில் உடைச்சி வச்சு சாமி கும்பிட்டு தீபாரதனை காமிச்சு அந்த திருநூறை எடுத்து நீங்கள் ஒரு மரப்பெட்டியில் போட்டு வச்சுட்டு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா சாமி கும்பிட்டு அந்த திருநூறு எடுத்து நெத்தியில் பூசி விட்டு உங்கள் வாயிலிருந்து ஒரு வலது காதில் ஊதி விட்டீங்கன்னா அந்த குழந்தைய நீங்கள் ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது. எப்படி? இப்ப அந்த காலத்துல முறத்துல போட்டு திருநூறு அப்படியே படைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த முறம் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க. முறம் என்ன நட்சத்திரம்? முறம் வந்து விசாகம். முறம் வந்து விசாகம். முறம் வந்து விசாகம். அந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த முறம் வாங்கிட்டு வந்து அந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முறம் வாங்கிட்டு வந்து அந்த அந்த திருநூறை பூரா பூசி, இதுக்கு பேர் என்ன திருநூறு தெரியுங்களா? இந்த திருநூறுக்கு பேரே வைத்திய திருநூறுன்னு சொல்லுவாங்க. வைத்தியம் பார்த்தவருடைய திருநூறு. அம்மா வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களுக்கு ஆடியோ வருமா? விட்டு போனதை நீங்க ஆடியோல கேட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. அப்போ 24வது நட்சத்திரங்களா? கேட்டை, மூலம், பூரண, உத்திரட, திருவண்ண, அவிட்ட, ஜாதி, பூரட்ட, உத்திரட்ட, ரேவதி, அஸ்வினி, வாரணி, கிருத்தி, ரோகிணி, மிருக, சித்திரவார், குணோஷம், பூசாயி, மகம், பூர, உத்திர, அஸ்தம், சித்திர. ஐயா சித்திர நட்சத்திரங்க. ஐயா உங்களுக்கு 24வது நட்சத்திரம் சித்திர. எப்படி எப்படி எப்படிங்கம்மா? தெளிவா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குது. அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. அம்மா ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. சரி,
பரணியில் அனுஷம். இல்ல நீங்க என்ன கேட்கறீங்கன்னு வதைக்கு நம்மளுக்கு இப்ப தேவையில்லை. 24வது நட்சத்திரம் வந்து நட்பு பூர்வ ஜென்ம 24வது நட்சத்திரம் நிலையான நட்சத்திரத்தான சொல்றோம், உங்களுக்கு தெரியுமா? 24வது நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரமா நீங்க? ஆமாங்க ஐயா. பரணி நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரம் கணக்கு போடுங்க. பரணி, கிருத்தி, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஐதே, மகம், பூர, உத்தர, அஸ்தம், சித்திர, சுவாதி, விசாகம், அனுச, கேட்டை, மூலம், பூராட, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரம் தான் 24வது நட்சத்திரம். அப்ப 24வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 24வது நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணாலோ